ஓம் முருகா போற்றி. நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மீன ராசிக்காரங்க உறவுகளை மனசோட மட்டும் இல்லை, உயிரோடவே நேசிக்கிறவங்க. நீங்கள் நேசித்தா அது நிபந்தனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் அதிகமாக காயப்படுவீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு பெரிய பாடம் வரும். யாரையோ காப்பாற்றணும்னு நினச்சி நீங்கள் உங்களை இழந்துட்டே வந்திருக்கீங்க. ஆனால் எல்லாரையுமே நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது சுத்தமாகும் நேரம். உன்னுடைய கண்ணீர் பலருக்காக விழுந்தது. ஆனால் இப்போது அந்த கண்ணீர் அப்படிங்கிறது உங்களை குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். மீன ராசிக்காரங்க ஒரு நாள் ஒரு அமைதியாக மாறிட்டீங்க அப்படின்னா அது வழியால் இல்லை, அது தெளிவால் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னா, நேசித்தது என்றைக்குமே குறை இருக்காது. உங்களுடைய நேசத்தை புரிஞ்சுக்காத இடத்துல நீங்கள் தங்குனது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு வழியாகவே இருந்துட்டு இருக்கு. மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்குமே முழுமையான அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க மற்றவங்களோட வழியை தங்களோட வழியை விட முன்னாடி வைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் கண்ணீரை கூட மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை காயப்படுத்தினப்போ கூட உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சோர்ந்துருக்கு. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, உனக்கும் காப்பாற்றப்பட வேண்டிய மனசு இருக்குது அப்படின்னு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ எல்லைகள் வரையக்கூடிய காலமும் வந்துருச்சு. உன்னுடைய எல்லையை யாராவது தாண்டினாங்க அப்படின்னா அது அன்பு கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதியை தேர்வு பண்ணுவாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது தனிமை இல்லை, அது ஒரு சுய அன்பு. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே விளக்கு ஏற்றுனீங்க, ஆனால் இப்போ உங்கள் உள்ளத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் எல்லாத்தோட வெளிச்சத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையோட வெளிச்சத்தை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். மீன ராசிக்காரங்க உறவில் எப்பொழுதுமே நம்பிக்கையை தேடக்கூடியவங்களாகவே இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன நல்ல வார்த்தை, ஒரு சின்ன கவனம், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தமாக இருக்கும். ஆனால் அந்த அர்த்தத்தை சில பேர் உங்களுடைய பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு மெதுவாக வலிமையாக மாறுது. ஏன்னா இப்போது நீங்கள் உங்கள் கண்ணீருக்கு காரணம் தேடுறத நிறுத்துகிற மாதிரி. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ளுணர்வு அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடிய காலமாக இருந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் மேலே உங்கள் மனசு இது சரியில்லைன்னு சொல்லுச்சு அப்படின்னா அந்த குரலை இனிமேல் நீங்கள் அடக்கவே மாட்டீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு நாள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே மெதுவாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காத மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் மேலே உங்களுடைய மனசே இது சரியில்லைன்னு சொன்னால் அந்த குரலை நீங்கள் இனிமேல் அடக்கவே மாட்டீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு நாள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மெதுவாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் நீ திரும்பி பார்க்கவே மாட்ட. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்ததால் நீங்கள் தோக்கலை, உங்களை நேசிக்காத இடத்துல நின்னதுனால தான் நீங்கள் ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படி அப்படின்னா, அவங்க அன்பை அளவோட கையாள தெரியாதவங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்தா அது எல்லை தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை மெதுவாக காலியாக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாரையுமே குணப்படுத்த முடியாது அப்படின்னு. அது வழி தரக்கூடிய ஒரு உண்மை தான். ஆனால் அதுவே உன்னை காப்பாற்றுறதுக்கான ஒரு உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ளமும் புத்தியும் ஒத்துழைக்கிற நேரம் வந்துருச்சு. உங்களுடைய மனசு சொல்வதை இப்போது உங்களுடைய அறிவும் ஏற்றுக்க ஆரம்பிக்கும். மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மௌனத்தில் நிம்மதி காண்பாங்க. அந்த மௌனம் ஒரு வெறுமை கிடையாது, அது அமைதி. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே தண்ணி ஊற்றுனீங்க, ஆனால் இப்போது உங்களுடைய வேர் உலராமல் நீங்களே உங்களுடைய பாசம் அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒருத்தவங்களுக்கு பாசம் வைக்கிறீங்க, ஆனால் அந்த பாசம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான் சொல்ல முடியும்.
உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. அந்த மென்மையை நீங்கள் பல தடவை உங்களுடைய குறையாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதே மென்மை தான் உன்னை மனிதனாக வச்சுருக்கு. இந்த காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு மெதுவாக உணர வைக்குது. எல்லாருக்காகவும் உருக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் கரைய போவேனா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்க மாட்டீங்க, ஆனால் அவங்கள யாரிடமும் காட்டணும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி சொல்கிறது, அழுதும் சுத்தமாகிக்குவாங்கன்னு சொல்லலாம். ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் தனியாக உட்காந்து அழுது எல்லா கஷ்டங்களையும் நீங்களாகவே உங்களை சரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த கண்ணீரை கூட உங்களால் இழக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் உடைவது தவறு கிடையாது, நீங்கள் மீண்டும் நிமிர்றது தான் உங்களுடைய அழகாகவும் இருந்துகிட்டு இருக்கும். மீன ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் திரும்ப எழுந்து நிற்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க உறவுகளை வாழ்க்கையோட அர்த்தமாக நினைக்கிறவங்க. அதனால தான் சில உறவு சிதறும் பொழுது உங்களுடைய உலகமே ஒரு குலுங்குன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். உறவு தான் வாழ்க்கை இல்லைன்னு ஜோதிட ரீதியாக பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மையமாக மாறக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மனிதர் மேலே வச்சு வாழ்ந்திருக்கீங்க. இப்போது நீ உண்மையாக மையமாக வச்சு வாழ ஆரம்பிப்பீங்க. மீன ராசிக்காரங்க மெதுவாக சத்தம் இல்லாமல் மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நீண்ட நாள் நிலைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. அதை இழக்காமல், ஆனால் உங்களை நீங்களே இழந்து நேசிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பரவாயில்ல, உங்களை யாரும் நேசிக்கலினாலுமே பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்க முடியக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. இப்போது மீன ராசிக்காரங்க அன்பை பெறணும்னு கிடையாது, அன்பை கொடுக்கணும்னு தான் அதிகமாக நினைப்பாங்க. அதனால தான் நீங்கள் பெற்றதை விட நீங்கள் கொடுத்ததே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுது. உனக்கும் பெரும் உரிமை இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது சமநிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்குது. கொடுத்ததும் பெற்றதும் ஒரே அளவில் இல்லை அப்படின்னா அந்த உறவு உன்னை மெதுவாகவே காலி பண்ணிடும். மீன ராசிக்காரங்க இப்போது உங்களுடைய மனசோட மென்மையை எல்லைகளை உணர ஆரம்பிப்பாங்க. அந்த எல்லைகள் உங்களை எப்பொழுதுமே தனிமைப்படுத்தாது, உங்களை ரொம்பவே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினப்பில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அன்பு கொடுத்தீங்க, அது போதும், அதற்காக உன்னை குறை சொல்லிக்கிறத இதோட நீங்கள் நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. மீன ராசிக்காரங்க என்னதான் கடைசி ராசியாக இருந்தாலுமே எல்லா ராசிலையுமே இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்துமே ஒரே ராசியில் இருக்கக்கூடியது தான் இந்த மீன ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கடைசியாக இருக்கிறதுனால அந்த எப்படின்னா மேஷ ராசியிலிருந்து கீழே இருக்கிற ராசி கும்பராசி வரையுமே இருக்கக்கூடிய பண்புகள் அத்தனையுமே ஒரே ராசியில் இருக்கக்கூடியவங்க. அனைத்து திறமையும் வாய்ந்த ஒரே ராசிக்காரங்க நீங்கள் தான். ஆனால் அந்த திறமைக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கை. மீன ராசிக்காரங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அதோட அர்த்தத்தை ரொம்பவே ஆழமாக எடுத்துக்குவாங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே உங்களுடைய மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய அலை மாதிரி எழுந்துகிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களை அழிக்க வருது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்த கெட்ட விஷயங்களை தான் அது அழிக்க வருதே தவிர அது எப்பொழுதுமே நீங்கள் நேசித்த உறவு உங்களுக்கு உண்மையான உறவாக மட்டுமே இருக்கும். அதை நினச்சி நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்பட வேண்டாம். இதுவரையும் நீங்கள் நேசித்த உறவு உங்களை ஏமாற்றி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி வரக்கூடிய உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு உண்மையான உறவாகவும், நீங்கள் நேசித்தாலும் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையான உறவு உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.